ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் இந்த விவசாய கடன் அப்படின்றது ரொம்ப பேசும் பொருளாக மாறிட்டுருக்கு. நாளுக்கு நாள் விவசாய கடன் எந்த அளவுக்கு தள்ளுபடி கொடுக்க போகிறாங்க அப்படின்றது இதுவரை இன்னும் யாருக்குமே ஒரு டிக்ளரேஷனே இன்னும் வரல. எந்த அளவுக்கு தள்ளுபடி 14.4 லட்சம் விவசாயிகள் இதில் பயன்பெறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, உண்மைதானா என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முழு பயிர்க்கடன் தள்ளுபடியை பற்றின தொடர்ந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய சில முக்கியமான எதிர்பார்ப்பு. 14.43 லட்சம் மொத்த பயனாளிகள், 75,000 அதிகபட்சம் தள்ளுபடி கூட்டுறவு வங்கிகளில் இந்த தள்ளுபடி. ஸோ உயர்த்தப்பட்ட வரம்பு 50,000 இருந்தது, முதற்கட்டமாக 75,000 உயர்த்தப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தின் மூலம் ஒட்டுமொத்தமாக 16,43,000 விவசாயிகள் பயனடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. தேர்தல் வாக்குறுதிகளில் தற்பொழுது அறிவிப்புக்கு முரண்பாடாக 3ஆம் பட்டியல் மறுபட்டியல் வெளியாகலாம் என்ற எதிர்பார்ப்புகளும் வந்துட்டுருக்கு. ஸோ பலதரப்பட்ட எதிர்பார்ப்புகளும் நாளுக்கு நாள் வர்றது ரொம்ப இதாக இருக்குது. யாருக்கு எவ்வளவு தள்ளுபடி அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. இந்த தள்ளுபடி எந்தெந்த வங்கிகளுக்கு பொருந்தும்? முதல்ல சொல்லிடுறேன், இந்த தள்ளுபடி கூட்டுறவு வங்கிகள், கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள், கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட விவசாய கடன்களுக்கு மட்டுமே இந்த தள்ளுபடி முழுமையாக பொருந்தும். பொதுத்துறை மற்றும் தனியார் வங்கிகளில் பெறப்பட்ட கடன்களுக்கு இது பொருந்தவே பொருந்தாது. அதை குறிப்பிட்டே சொல்லிட்டாங்க. யாருக்கு எவ்வளவு தள்ளுபடி, இது தாங்க இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ முதற்கட்டமாக பார்த்திங்கன்னா 50,000 கொடுத்துருக்காங்க, திருத்தப்பட்டது 75,000, மீண்டும் கூட இதை திருத்தி அமைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 5 ஏக்கருக்கு உட்பட்டவர்கள் அப்படின்னா 100% தள்ளுபடி 75,000, 5 ஏக்கருக்கு மேலே 50% தள்ளுபடி, மீறப்பட்ட வாக்குறுதி 35,000 மட்டுமே தள்ளுபடி. ஸோ 75,000க்கு மேலே உள்ள கடன்கள் 35,000க்கு மட்டும்தான் தள்ளுபடி, 75,000க்கு கரெக்டாக இருக்கிறது 100% தள்ளுபடி. 1 லட்சத்துக்கு மேலே கடன் போட்டவர்கள் முன்னர் 5,000 மட்டுமே தள்ளுபடி இருந்த உச்சவரம்பு தற்சமயம் 35,000 மாற்றப்பட்டிருக்கு. ஸோ தள்ளுபடி வரம்புகள் அப்படின்றது எல்லோருமே பார்த்திங்கன்னா ரொம்ப எதிர்பார்ப்பு. ஸோ உங்கள் பெயர் உள்ளதா என்பதை நீங்கள் செக் பண்ணிக்கணும் உடனுக்குடன். இது இல்லைனா பார்த்திங்க அப்படின்னா நேரில் செல்லுங்கள். நீங்கள் கடன் பெற்ற கூட்டுறவு வங்கி அல்லது தொடக்க வேளாண் சங்கத்திற்கு நேரடியாக செல்லுங்கள். பட்டியலை சரிபார்க்கவும். புதிதாக வெளிப்பட்டுள்ள 2வது பட்டியல் செகண்ட் லிஸ்ட்டில் உங்கள் பெயர் இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா மேல்முறையீடு, உங்களுக்கு முழு தகுதி இருந்தும் பட்டியலில் பெயர் இல்லை என்றால் உடனடியாக நீங்கள் மேல்முறையீடு செய்ய தகுதியானவர்கள். ஸோ தேர்தல் வாக்குறுதிகளில் குறிப்பிட்டது இது நடக்கலை. கூட்டுறவு வங்கிகள் மற்றும் தொடக்க வேளாண் வங்கிகளில் இந்த தள்ளுபடியை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கடன் பெற்ற வங்கிகளுக்கு நீங்கள் செல்ல வேண்டும். ஸோ போராட்டங்கள், கள நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து போராட்டங்கள், முழுமையான போராட்டங்கள், நிவாரணம் கோரி விவசாய சங்கங்கள் மீண்டும் போராட்டங்கள், 35,000 உச்ச வரம்பு, சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு ஏமாற்றம் மட்டுமே முன்னுரிமை, மற்றவர்களுக்கு பேரிழப்பு. 2021 ஒப்பிட்டு பார்க்க வரப்ப தொகுப்புடன் ஒப்பிடுகையில் தற்போதைய ஒதுக்கீடு மிக மிக குறைவு. தேர்தல் வாக்குறுதிகளில் நிலவும் ஏன் இந்த இடைவெளி? 5 ஏக்கருக்கு உட்பட்டவர்களுக்கு 100% தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 50% தள்ளுபடி அப்படியே நீக்குங்க அப்படின்றது கோரிக்கையாக வச்சுருக்காங்க. விவசாயிகளின் தொடர் அதிருப்தி, ஏமாற்றம். ஸோ நகைக்கடனும் பார்த்திங்கன்னா இதோடைய தள்ளுபடி விரைவில் இதற்கான அறிவிப்பு வெளியாகலாம். ஸோ 3ஆம் கட்ட பட்டியல் 14.43 லட்சம் பேருக்கு இதில் பலன் கிடைத்தாலும் தேர்தல் உத்தரவாதத்திற்கு தற்போது அரசாணைக்கும் உள்ள இடைவெளியில் அதிருப்தி ஏற்படுது. இதனால் 3ஆம் கட்ட பட்டியல் விரைவில் வெளியாகலாம் அப்படின்றது எல்லோர் மத்தியிலுமே எதிர்பார்க்கிறது. ஸோ விவசாயிகளின் அதிருப்தி, தொடர்ந்து போராட்டங்கள், ஏமாற்றங்கள், பாகுபாடு, இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு நிகழ்வுக்கு கொண்டு போகுது. தற்போதைய அறிவிப்பில் விவசாயிகளிலேயே பாகுபாடு காட்டுவதாக தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் உள்ளிட்டோர் குற்றச்சாட்டுகள். அரசாணை மூலம் வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றாவிட்டால் மீண்டும் பெரிய அளவிலான போராட்டங்கள் நடைபெறும். ஸோ காத்திருங்க, 3ஆம் கட்ட பட்டியல் விரைவில் வெளியாகும். தொடர்ந்து இருங்க. உங்கள் கூட்டுறவு வங்கி சங்க செயலாளர் அல்லது வங்கி மேலாளருடன் தொடர்ந்து இணைப்பில் இருங்க. அரசாணை அதிகாரப்பூர்வ ஜீவோ வெளிவரும் வதந்திகளை நம்ப வேண்டாம். நேரடி வங்கி தகவல்களை பின்பற்றுங்கள். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.